என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். திருச்சி சிறையில் இருக்கும்போது லலிதா ஜுவல்லரில ஒரு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் குற்றவாளிகள் என் கூட இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிப்பா கொள்ளையடிச்சீங்கன்னு. லலிதா ஜுவல்லரி திருச்சியினுடைய சத்திரம் பேருந்து நிலையத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்கு. 100 விழுக்காடு கண்காணிப்பு கருவிகள் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. பக்கத்துல ஜோசப் காலேஜ் இருக்கிறது, பக்கத்துல பேருந்து நிலையம், 24 மணி இயங்கக்கூடிய பகுதி. எப்படி கொள்ளையடிச்சுன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, ஒரு டாடா ஏஸ் வண்டியை கொண்டு சாலையில போட்டோம்னு அந்த வண்டியை நாங்களே பஞ்சர் ஆக்கிட்டோம். பஞ்சர் ஆக்கிட்டு ஸ்டெப்னியை மாத்துற மாதிரி ஒரு கம்பியை வச்சு இடிச்சோம். சக் சக் சடக் சடக்குன்னு குத்துறோம். இந்த சடக் சடக்கு மட்டும் காவல்துறையோட காதுல கேட்டுச்சு. இந்த லலிதா ஜுவல்லரிக்குரிய சோத்துல அதே நேரத்துல ஈர சாக்க வச்சு அப்பி சக் சக், இங்க சடக் சடக், அங்க சக் சக். இந்த சடக் சடக் சத்தத்துல இந்த சக் சக் கேட்காம ஓட்டைய போட்டு உள்ள போய் நகைய ஆட்டைய போட்டோம். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்ட வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிடன்.